டென்டல் க்ரௌன்ஸை வந்து பாதுகாக்கிறது எப்படி, ஆர் டென்டல் க்ரௌன்ஸை டேமேஜ் பண்ணுற விஷயம்லாம் என்னது, இது பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் க்ரௌன்ஸ் போட்டுக்கிறோம். எப்படி அதை வந்து நம்ம சேஃபாக வச்சுக்கிறது, அது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2009 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா அவசியம் பேர்ல்ஸ் இண்டஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். க்ரௌன் பாதுகாப்பு, பல் பாதுகாப்புன்னு தனியாக நம்ம பிரிக்காமல் பற்களையும் ஈரையும் பாதுகாக்கிறதுக்கு என்ன உண்டோ அதே ப்ரிகாஷன்ஸ் அந்த க்ரௌனுக்கும் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அப்படின்னா என்ன, மார்னிங் ஒன்ஸ் நைட் ஒன் ப்ரஷ் பண்ணுறது, ஃப்ளாஸ் பண்ண முடிஞ்ச அவசியம் ஃப்ளாஸ் பண்ணுறது, ஆர் வாட்டர் ஃப்ளாஸர் யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் ஹெல்த். இது வந்து நார்மல் டீத்துக்கும் பண்ணணும், ஈருக்கும் பண்ணணும், க்ரௌனுக்கும் பண்ணணும். இது நம்பர் 1 ஸ்டெப். நம்பர் 2nd ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாயில் ப்ரஷ் பண்ண போகிறோம். எவ்ரி வீக்கோ ஒன்ஸ் ஆர் எவ்ரி டே நம்ம ப்ரஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம மவுத்தை வந்து கண்ணாடி முன்னாடி நின்று எக்ஸாமின் பண்ணுறது அவசியம். ஸோ கண்ணாடி முன்னாடி நின்று எக்ஸாமின் பண்ணும்போது பற்களில் ஏதாவது கரை படிஞ்சிருக்கா, பிளாக் ஸ்பாட் ஏதாவது இருக்கா, ஈரில் ஏதாவது வீக்கம் மாதிரி இருக்கா, ஈரில் ரெட்னஸ் இருக்கா, ஏன் ப்ளீடிங் இருக்கான்னு செக் பண்ணுவோம். இது மாதிரி செக் பண்ணும்போது க்ரௌனும் ஒழுங்காக இருக்கா, க்ரௌனில் போய் ஏதாவது ஃபுட் அதிகமாக மாட்டுதா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரஷிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃப்ளாஸ் பண்ணுறது, ரெண்டாவது வந்து விஷுவல் எக்ஸாமினேஷன் செக் பண்ணுறது, ரெண்டாவது. 3வது ஸ்டெப் க்ரௌன் பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சில பேருக்கு வந்து இந்த க்ரௌன் எப்போ உடையும் ஆர் க்ரௌன் எப்போ வந்து சிப் ஆகும், பிரேக் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த பைட்டிங் ஃபோர்ஸ், கிரைண்டிங் ஃபோர்ஸ், சில பேருக்கு வந்து ராத்திரியில் தூங்கும்போது பல்ல கிரைண்ட் பண்ணுற பழக்கம் இருக்கும். சில பேருக்கு வேலை நேரத்தில் வந்து பல்ல கிளென்ச் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி வந்து பல்ல கிரைண்ட் பண்ணும்போதோ கிளென்ச் பண்ணும்போதோ க்ரௌனுக்கு மட்டும் இல்லை, நம்ம தாடை எலும்புக்கும் சரி, மசிலுக்கும் சரி, ஜாயிண்ட்டுக்கும் சரி அதிகமாக ஃபோர்ஸ் வந்து, அதனால க்ரௌனுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, நம்மளோட தாடை எலும்பு, ஜாயிண்ட் எல்லாத்துக்குமே பாதிப்பு வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஹேபிட் இருந்ததுன்னா அவங்க டாக்டரை போய் மீட் பண்ணிங்கன்னா அந்த க்ரௌனோட ஹைட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. பிரக்சிசம் ஸ்ப்ளிண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்ப்ளிண்ட், அக்ளூசல் ஸ்ப்ளிண்ட் சொல்லுவோம். இந்த அக்ளூசல் ஸ்ப்ளிண்ட் தெரப்பினால் உங்களுக்கு அந்த சூயிங் பண்ணும்போது பற்களுக்கும் அவர் உள்ளுக்குள்ளே இருக்கிற எலும்புக்கும் ப்ளஸ் மசிலுக்கும் ஜாயிண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஃபோர்ஸ் குறையும் போது இன்னும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த க்ரௌன்லேயும் ப்ராப்ளம் வராமல் நீண்ட நாட்கள் இருக்கும். இது 3rd ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். 4th ஆஸ்பெக்ட், இப்போ நம்ம என்ன மெட்டீரியலில் க்ரௌன் போட்டுக்கிறோம் அப்படின்னு பொறுத்து இருக்குது, என்ன காரணத்துக்காக க்ரௌன் போட்டுக்கிறோன்னு இருக்குது. இப்போ வந்து மெட்டீரியல் ஜென்ரலாக செராமிக் மெட்டீரியலாக இருந்ததுன்னா அது யூஸ்வலாக வந்து ஹை ஸ்ட்ரென்த் மெட்டீரியல், பற்களோட லென்த்தும் நல்லா இருக்குது, க்ரௌனோட ஃபிட்டும் நல்லா இருக்கும்போது அந்த க்ரௌன் வந்து சிமெண்ட் போட்டு தான் அது வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இந்த க்ரௌன் கைண்டு வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஃபிட் எப்போ ஒழுங்காக இல்லையோ அப்போ தான் க்ரௌன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதனால் ஃபிட்டு ஒழுங்காக இல்லைன்னா ஏன் வரும், நம்ம அந்த க்ரௌனையும் உள்ளுக்குள்ளே இருக்கிற பல்லையும் பிடிச்சிக்கிற சிமெண்ட் லேயர் வந்து தின்னாக இருக்கணும். சிமெண்ட், இப்போ 2 கிளாஸ் பிளேட் இருக்குது, அந்த கிளாஸ் பிளேட்டில் ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் மட்டும் போட்டு ஸ்லைட் பண்ணால் ஈஸியாக ஸ்லைட் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் அந்த க்ரௌனும் உள்ளுக்குள்ளே இருக்கிற பல்லுக்கும் நடுவில் சிமெண்ட் லேயர் வந்து தின்னாக இருக்கும்போது ஈஸியாக கைண்டு வராது. அதே திக்காக இருந்தால் கைண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா ஃபிட்டிங் ஒழுங்காக இல்லைன்னு அர்த்தம். இந்த மாதிரி கேஸில் வந்து நம்ம அதிகமாக வந்து சூயிங் கம் சாப்பிட்றது, ரொம்ப கடினமான பொருட்கள், ஸ்டிக்கி பொருட்கள் சாப்பிடும்போது நீண்ட நாட்கள் அதே மாதிரி ஸ்டிக்கி பொருட்கள் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இந்த க்ரௌன் வந்து பற்கள்லேருந்து கைண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஃபிட்டிங் ஒழுங்காக இல்லைன்னா, அவர் நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா க்ரௌனுக்கு அடியில் சொத்தை வந்துருச்சுனாலும் க்ரௌன் கைண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பொதுவாக கான்ஸ்டன்ட் சூயிங், அந்த பாக்கு போடுறது வந்து க்ரௌனுக்கு மட்டும் இல்லை, உடல் நலத்துக்கு ரொம்ப பாதிப்பு கொடுக்கும். ஸோ அதனால் அந்த பாக்கு போடுறது, சூயிங் கம் போடுறது அவாய்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து எப்போ அந்த க்ரௌன் கைண்டு, சில பேருக்கு வந்து வென்னியர்ஸ் போட்டிருப்போம் இல்லையா, அந்த பற்களுக்கு மேலே மட்டும் ஒரு லேயர் மாதிரி செராமிக் கொடுத்துருப்போம். இது வந்து ஷேரிங் ஃபோர்ஸ். அப்படின்னா என்ன, இது பாண்டு பண்ணியிருக்கோம். அப்படின்னா வென்னியரும் உள்ளுக்குள்ளே இருக்கிற பல்லும் ஒரே லேயராக வந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி க்ரௌன் வந்து ஷேரிங் ஃபோர்ஸ், அப்படின்னா பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஃபோர்ஸ். இது எப்போ வரும், இந்த கரும்பு கடித்து இழுக்கும்போது அந்த மாதிரி ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இந்த க்ரௌனோ வென்னியரோ கைண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவாக நம்ம ஆன்டீரியரில் ஃப்ரண்ட் பல்லில் இது மாதிரி ரெஸ்ட்ரேஷன் போட்டிருந்தோம்னா இந்த மாதிரி பழக்கங்களையும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக ஜென்ரல் ஹேபிட்ஸ், சில பேருக்கு வந்து அந்த ஒரு நெய்யில் வச்சு பல்லில் வச்சு கடிக்கிற பழக்கம் இருக்கும், காயின் கடிக்கிற பழக்கம், இந்த மாதிரி ஹேபிட்ஸ் அவாய்ட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். பற்களுக்கு மட்டும் இல்லை, க்ரௌனோட லாஞ்சிவிட்டியும் நான் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுவோம். இதெல்லாம் தான் க்ரௌனோட பாதுகாக்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக க்ரௌனுக்கு என்ன உண்டோ இதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சோம்னா க்ரௌன் நீண்ட நாட்கள் ப்ராப்ளம் இல்லாமல் வரும். இந்த வீடியோ பிடிச்சவங்க நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.